நாங்கள் இருப்போம். எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் கர்த்தாவே இந்த பேச போகிற வார்த்தைகளை நீதாமே பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னையும் கேட்குற பிள்ளைகளையும் நீதாமே ஆசிர்வதித்து இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி என்னுமாய் உமக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியாய் வல்லமையுள்ள இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். இதை நாங்கள் பார்க்குற போது, இந்த எபேசியர் நிருபத்தை குறித்து நாங்கள் பார்க்குற போது, இது எங்களுடைய வாழ்க்கை நிலையை குறித்து தான் கூடுதலாக இந்த எபேசியர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இதில் நாங்கள் இந்த இடத்துல பார்க்குற போது சொல்லப்படுகிற இந்த 8 வரை உள்ள வசனங்களை நாங்கள் பார்க்குற போது வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்குறோம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். இவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக இவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். இதில் நாங்கள் பார்க்குற போது என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த வாழ்க்கையிலே வந்து பார்க்குற போது நாங்கள் யோவான் 17 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 17:3. மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பார்க்குற போது புதிய ஏற்பாட்டில் அதாவது கிறிஸ்துக்கு பின்னான நிலையில் அதாவது கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னு சொல்லி பார்க்குற போது நித்திய ஜீவனை தருவேன் என்பதுதான் அவர் கொடுத்த எங்களுக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இதில் நாங்கள் பார்க்குற போது இந்த ஒன்றான மெய்த்தேவனையும் அனுப்பப்பட்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறது தான் எங்களுக்குரிய நித்திய ஜீவனாக இருக்கிறது. நாங்கள் இந்த எபேசியரில் நாங்கள் படிக்கிற போது அந்த இடத்துலையும் பார்க்குற போது எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான நிலைன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளான நிலை தான் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளான நிலை தான் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகம் கொடுத்த பேர் தான் இந்த கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் என்று சொல்லி பார்க்குறோம். என்று சொன்னால் வேதத்தில் எந்த ஒரு நிருபத்திலேயோ இங்கே வந்த இடத்துலையும் நீ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எங்களை ஒரு தரம் இந்த அழைக்கப்பட்ட பேரொழிய உலகம் கொடுத்த பேர், இவர்கள் கிறிஸ்தவர் என்று கொடுத்த பேரொழிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி ஒரு இடத்துலையும் சொல்லப்பட்டதில்லை. என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை அப்புறம் கிறிஸ்துவுக்கு உள்ளாக என்று சொல்லித்தான் பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்களில் நாங்கள் கூடுதலாக பார்க்குற போது இதை சொல்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அதுதான் பிதாவினாலே ஏற்படுத்தப்பட்ட காரியமாயும் இருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். பிதா எங்களுக்கு தம்முடைய சொந்த குமாரனை தந்து இந்த உலகத்திலே நாங்கள் அவருக்குள்ளாய் மீட்கப்படும்படியாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த நிலையிலே எப்படியான நிலை இருக்கிறது சொன்னால் குமாரனுக்குள்ளான நிலை தான் எங்களுக்கு பிதா வைத்திருக்கிற நிலை. மற்றும்படியாக எந்த ஒரு நிலையும் எங்களுக்கு வைக்கப்படவில்லை என்று சொன்னால் வேறு நிலைகளோ வேறு எந்த ஒரு காரியங்களோ எங்களுக்கு வைக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். எபேசியர் இதிலே 5வது வசனத்தில் நாங்கள் பார்க்குற போது எபேசியர் 2 அதிகாரம் 5வது வசனத்தில் நாங்கள் பார்ப்போமாக யார் சொல்லப்படுறேன்னு சொன்னால், அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்து நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நாங்கள் எப்படியான நிலையிலே இருந்தோம் என்று சொல்லி பார்க்குற போது அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாகிய நிலையில் நாங்கள் இருந்தோம். அது எப்படியாக அந்த நிலை எங்களுக்கு கொடுக்கப்பட்டு சொல்லி பார்க்குறோம். கிருபையினால் ரட்சிக்கப்படுகிற நிலை எப்படியாக என்று சொல்லி பார்க்க நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். என்று அக்கிரமங்களில் மரித்த எங்களை உயிர்ப்பிக்கிறது எந்த ஒரு காரியத்தை எங்களுக்கு விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துல கிறிஸ்துவினாலே தான் இந்த விடுதலை எங்களுக்கு வருகிறது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அப்படியாக இருக்கிற போது நாங்கள் அதுக்கு உள்ளான ஒரு வாழ்க்கை, அதாவது கிறிஸ்தவம் என்கிறது இந்த கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இல்லாவிட்டால் அந்த இடத்துல நாங்கள் மரித்த நிலையில் தான் இருக்கிறவர்களாக இருப்போம். என்று சொன்னால் இந்த கடந்த நாட்களில் சகோதரர்கள் சொல்லியிருந்தார். எப்படின்னு சொன்னால் எப்போ நான் எடுத்தாலும் ஆதாமையும் கொண்டு வருவேன், அந்த இடத்துல கிறிஸ்துவும் இதுவும் அந்த இடங்களும் பெற முடியும், ஆதாமும் கிறிஸ்துவன்னு சொல்லி சொன்ன சகோதரி தான் சொன்னிருந்தார். அப்படியாக சொல்கிற போது
எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதுன்னு சொன்னால் இழந்து போனதை நாங்கள் அடைவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்ற போது நாங்கள் மரித்தவர்களாக இருந்தோம், கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்படுகிறோம் இல்லை. அதாவது ஆதாமாலே இழந்து போனதை வந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்து நாங்கள் வந்து ஆதாமலுக்களால் நாங்கள் மரிக்காமல் இருந்தால் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்க தேவையில்லைன்னு சொன்னால் இந்த மீட்பங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தான் பார்க்குறோம். அப்படியாக இருக்கிற போது கிறிஸ்தவம் என்று சொல்லி ஒரு காரியம் வந்துடு. பழைய ஏற்பாடு காலங்களில் அப்படியாக வந்து இதோடையே போயிருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்து வந்ததாலே தான் எங்களுக்கு இந்த மீட்பு வந்தது. அவருக்குள்ளாக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்குற போது நாங்கள் வந்து எப்படியாக வாழ்ந்தோம்னு சொல்லி பார்த்தா இனி நற்கிரிகை செய்கிறதற்கும் நான் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு என்று சொல்லி பார்க்குறோம். நாங்கள் நற்கிரிகை செய்கிறதுக்கு வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நற்கிரிகைகள் எங்களை பரலோகம் கொண்டு போகுமான்னு சொல்லி பார்க்குற போது அது ஒரு நற்கிரிகைகள் எங்களை கொண்டு போகாதுன்னு சொல்லி தான் பார்க்குறோம். என்று சொன்னால் நாங்கள் எப்படியான சிருஷ்டிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறோன்னு சொல்லி பார்த்தா பிதாவினுடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு சிருஷ்டிப்பு. அப்படியாக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்து முடித்து பிதாவுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருந்த அந்த திரைச்சீலையை இல்லாமல் பண்ணும்படியாக அந்த இடத்துல வந்து அவர் எப்படியாக வந்து ரட்சிப்புக்குள்ளான நிலையை எங்களுக்கு கொண்டு வந்தார்னு சொல்லி பார்க்குற போது பிதாவினுடைய அந்த காரியங்கள் வந்து பிதாவுக்குள்ளாய் நாங்கள் முன்னெடுக்கிற இதில் வந்து இந்த 8வது வசனத்தில் நாங்கள் பார்க்குற போது இந்த ரட்சிப்புங்கிறது வந்து கிருபையினாலே தான் விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்கப்படுகிற நிலை எங்களுக்கு உண்டானது ஒழிய அது எங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவென்று சொல்லி பார்க்குறோம். அந்த ஈவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கோம். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருந்தும் எங்களை ஒரு சிறு கூட்டமாகத்தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய இருக்கிற சிறு கூட்டமாக இங்கே மட்டுமில்லை, உலகத்தில் பார்க்குற போது கூட சிறு சிறு கூட்டங்களாய் சிறு சிறு அமைப்புகளாய் அதை பார்க்கக்கூடிய சொன்னது கத்தோலிக்க மற்ற சபைகள் மற்ற சபைகளில் மற்ற சமயங்கள் மற்ற காரியங்களை பார்க்குற போது அவர்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது, இது இருக்கிறது. ஆனால் வந்து நாங்கள் அழைக்கப்பட்டு நாங்கள் இவ்வளவு நெருக்கத்துக்குள்ளாக செல்லுகிற ஒரு நிலையத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அப்படியாக இருக்கிற போது கிறிஸ்து என்னத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி உண்மையாகவே என்னத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்குற போது இந்த இதில் பார்க்குற போது தேவனுடைய ஈவேன்னு சொல்கிறாங்க தம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இருந்த அந்த சுவரை வந்து அதாவது வந்து தடைச்சுவரை வந்து உடைக்கும்படியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னேறும் செல்லும்படியான அந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தரும்படியாய்த்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கக்கூடிய இருக்குது. இது ஒரு கிருபை என்று சொல்லித்தான் பார்க்குறோம். கிருபைன்னு சொல்கிற போது பழைய ஏற்பாட்டு காலங்களில் பழைய உடன்படிக்கையில் பார்க்குற போதும் இந்த கிருபை இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிற, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற போதும் இந்த கிருபை இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிற. எல்லா இடத்துலையும் வந்து வேதத்திலே நாங்கள் வாசிக்கிற போது இந்த கிருபை என்கிற வார்த்தை வந்து நிறைய இடங்களில் வருகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொன்னால் கிருபை வந்து எப்படியாக வந்து பழைய ஏற்பாட்டு காலங்களில் இந்த கிருபை இருந்ததுன்னு சொல்லியும் இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் இந்த கிருபை எப்படியாக இருக்கிறது, அதாவது எங்களுக்கு எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி தேவன் வைத்திருக்கிற இதில் பார்க்குற போது கிருபை என்கிற போது தமிழிலே நாங்கள் பார்க்குற போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிருபைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வர்ற கிருபையும் வந்து ஒரே வசனமாய்த்தான் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. வேறு மொழிகளில் வேறு மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி அந்த வசனங்கள் வர்ற போது இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்களா, நான் வேறு மொழியில் நான் படிக்கவில்லை. ஆனால் தமிழிலே தனியாக பார்க்குற போது கிருபை என்கிற வார்த்தை வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. என்று சொன்னால் அந்த பொருளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இதிலே பார்க்குற போது ஆதி காலத்தில் வந்து எப்படியாக இந்த கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆதி காலத்து மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அந்த கிருபை வந்து எப்படியாக கிடைத்தது, ஆபிரகாமுக்கு கிடைத்தது, லோத்துவுக்கு கிடைத்தது, அப்படியாக வந்து ஒவ்வொரு நோவாக்கு கிடைத்தது, ஒவ்வொருவருக்கும் வந்து கிருபை கிடைக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த கிருபைங்கிறது வந்து அவர்களுக்கு எப்படியாக கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்க்குற போது 7வது பார்க்குற போதும் 5ஆம் 6வது வசனத்தை பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இதிலே பார்க்குற போது கர்த்தர் எப்படியாக அந்த படைத்த காரியத்தை வந்து தேவன் வந்து எப்படியாக அந்த விசனமாய் கண்ட போது அந்த இடத்துல வந்து மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து கிடைத்தது கிருபை கிடைத்ததுன்னு சொல்லுற போது
நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் பார்வையிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்குறோம். சொன்னது போல் லோத்துவை பார்க்குற போதும் அவ்வளவு ஜனங்கள் இருந்த போதும் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவதூதன் அந்த இடத்திலே கொண்டு வெளியே கொண்டு வந்து விடுகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அதே போல் இந்த இடத்துலையும் பார்க்குற போது நோவாக்கு அந்த இடத்துல கிருபை கிடைத்து அதன் மூலமாக அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்குற போது இந்த கிருபை எப்படியா இருக்குன்னு சொல்லி பார்க்குற போது அவருடைய கண்களிலே எப்படியான கிருபை என்கிற போது அந்த இடத்துல கிருபைக்கு அர்த்தங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த கிருபையிலே இரக்கம் என்று சொல்லி ஒரு காரியத்தை நாங்கள் கிருபை என்கிற காரியத்தை பார்க்கக்கூடிய அதே இதில் தான் சொல்லப்படுகிறது. கிருபை பெற்றவளே வாழ்க என்கிற போது அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்குற போது கிருபை பெற்றவளே வாழ்க என்று பார்க்குற போது தேவனுடைய கிருபை என்கிற போது என்னப்படியான தேவனுடைய இரக்கம் பெற்றவளே வாழ்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. கிருபை பெற்றவனுடைய இரக்கம் மற்ற தேவனுடைய மகிமைக்கு உரியவள் என்று சொல்லி அதில் அர்த்தத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அப்படியாக பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கிருபை என்கிற போது அந்த இடத்துல நோவாகு கிருபை கிடைத்த என்கிற போது அந்த இடத்துல என்ன எப்படியான கிருபை என்கிற போது அந்த கிருபை தேவனுடைய இதில் இரக்கம் கிடைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்க இரக்கம் கிடைத்ததை பார்க்கக்கூடிய இருக்கிறது. 9வது வசனத்தில் பார்ப்போம். நோவாவின் வம்ச வரலாறு இல்லை இரக்கத்தை குறித்து நாங்கள் பார்க்கல. இந்த இதில் எப்படியாக இருக்கிறது நோவாவுடைய காரியங்கள், நோவாவுடைய வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே வாசிங்க. நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட இதில் தேவனுடைய பார்வைக்கு விசனமாகவும் தேவனுடைய பார்வைக்கு அதில் இந்த மக்களுடைய அக்கிரமங்கள் இருந்த போதும் தேவன் இந்த நோவாவுடைய காரியங்களை பார்க்குற போது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற காரியத்தையும் நீதிமானும் உத்தமனுமாக இருக்கிற காரியத்தையும் கொடுத்து நாங்கள் பார்க்குறோம். அப்படியாக நோவா இருக்கிற போது அதில் தேவனுடைய கிருபை அந்த இடத்திலே கிடைத்தது. அது எப்படியாக இருக்கிறது சொல்லி பார்த்தால் இதில் நாங்கள் பார்க்குற போது அவனுடைய கிருகை அந்த இடத்திலே அவனை நீதிமானாக்குறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்க்குற போது கிருகைகள் அந்த இடத்துலையும் ஒரு மனிதனை நீதிமானாக்க முடியாது சொன்னால் நாங்கள் பார்க்குற போது நன்மைகள் செய்வதற்கு தேவன் எங்களை எப்படியாக இருக்கிறது அது நியமிக்கப்பட்டிருக்கிற காரியம். கிருகைகள் செய்கிறது எங்களுக்கு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்குற போது நன்மை செய்கிறதால தான் அந்த இடத்திலே கிருபை இது தேவனுடைய கிருபை கிடைக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இதில் ரோமர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 4:4. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இதை பார்க்குற போது கிரிகை செய்கிறவனுக்கு வருகிற கூலி என்று சொல்லி பார்க்குறோம். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாங்கள் பார்க்குற போது அவருடைய அந்த நிலை அதே நிலைகளை குறித்து பார்க்குற போது எப்படியாக நீதிமானாக இருக்கிறது, சன்மார்க்கராக இருக்கிறது, எப்படியாக சஞ்சரித்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை பார்க்குற போது அவர்களுக்கு எப்படியானது சொன்னால் தேவனுடைய இரக்கம் கிடைக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ரோமரில் பார்க்குற போது பவுலப்போஸ்தலனுடைய கிரிகை செய்கிறவனுடைய இது எப்படி வருதுன்னு சொன்னால் கூலி என்று சொல்லி எண்ணப்படும் என்று சொல்லி பார்க்குறோம். என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் பார்க்குற போது நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற போது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்கென்று செய்கிற காரியங்கள் அல்லது வெளியிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்குற போது மற்றொரு உதவி செய்கிற காரியங்களோ அல்லது தேவனுடைய காரியங்களில் போய் நின்று நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் செய்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்குற போது அது எப்படியாக இருக்கிறன்னு சொல்லி பார்க்குற போது நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கூலியாகத்தான் அதை இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதால் வருகிற காரியம் எப்படியாக இருக்கிறது சொல்லி பார்த்தா கூலி என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்குற போது எப்படியாக இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவனுக்கு உள்ளாக வாழ்ந்தவர்கள் எப்படியாக சொல்லி பார்த்தால் எப்படி கிரிகையினாலே தான் அவர்கள் கிரிகையினாலே செய்த காரியங்களை பார்க்குற போது சில இடங்களில் பார்க்குற போது ஆபிரகாமுடைய காரியத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது எப்படியாக இருக்கிறன்னு சொல்லி பார்த்தால் அவனுடைய கிரிகைகளினாலே அவன் நீதிமானாகவில்லை. அவனுடைய எப்படியாக இருந்தன்னு சொல்லி பார்க்குற போது அவனுடைய செயல்களினாலே அதாவது விசுவாசத்தினாலே தான் ஆபிரகாம் நீதிமானாக இருந்தான்னு சொல்லி பார்க்கக்கூடிய கிரிகைகள் ஆபிரகாம் மக்கள் செயலை 4ஆம் அதிகாரத்திலே 21-24 பார்ப்போம். 21-24 மட்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால்
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். இதில் பார்க்குற போது அப்படியான சொன்னால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்குற போது தேவன் எப்படியான காரியத்தை அவர் செய்தார்னு சொல்லி பார்க்குற போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினாலே வல்லவனானான்னு சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாமுடைய இது எப்படியா இருந்தன்னு சொல்லி பார்த்தா அந்த கிருபை எப்படியா தேவனுடைய கண்களில் ஆபிரகாமுக்கு கிடைத்தான்னு சொல்லி பார்க்குற போது அந்த இடத்துல முழுமையாக விசுவாசித்து அந்த காரியத்தை செய்த காரியத்தை பார்க்கக்கூடிய ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னு சொல்லி பார்க்குற போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடுகிறோம், கிறிஸ்துடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, எவ்வளவு காரியங்கள் வருகிற போதெல்லாம் இந்த காரியங்கள் பிரச்சனைகள் வருகிறதுக்கு நிறைய காரியம் கொண்டு நாங்களாய் தேடிக்கொள்கிறது, மற்ற தேவனால் அனுமதிக்கப்படுகிறது, மற்றது நாங்களே எங்களை உருவை கொத்திக்கொள்ளுகிறோன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பிரசங்கம் முதல்ல சென்ற காலங்களில் நான் செய்திருந்தேன். அப்படியாக இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வருகிற என்று சொல்லி பார்க்குற போது விசுவாசத்தை நாங்கள் விட்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்காதபடி நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் விட்டு விலகுகிற போதும் அந்த இடத்துல விசுவாசத்திலே நாங்கள் செய்யாமல் எங்களுடைய எங்களுடைய மனுஷீகத்திலே நாங்கள் செய்கிற போது இந்த காரியங்கள் எப்படியாக சொல்லி தேவனுடைய திட்டத்தின்படி செய்யாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய மனுஷீகத்தில் செய்கிற போது தான் நாங்கள் எங்களை உருவ குத்தி கொள்ளுகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் நாங்களாகத்தான் இருப்போம் என்று சொல்லி பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொன்னால் எந்த ஒரு நிலையிலையும் நான் கஷ்டப்படுகிறேன், நான் இந்த ஒரு காரியத்தை செய்கின்ற போது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் நிதானித்து பார்ப்பதில்லை என்று சொன்னால் நாங்கள் எப்படியாக இந்த நிலை வந்தது, எங்கிருந்து வந்தது, இதுக்கும் வேதத்துக்கும் எங்களுக்கு இந்த இதழுக்கும் வேதத்துக்கும் இதில் நாங்கள் நின்றோமான்னு சொல்லி நாங்கள் நிதானித்து பார்க்க மாட்டோம். ஆனால் தேவனைத்தான் நாங்கள் குறை சொல்கிறவர்களாக இருப்போம். என்று சொன்னால் ஏன் இப்படி எங்களுக்கு இதை வெட்டி ஏன் அனுமதித்தேன், நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் எங்களை கிரிகைகளை கொண்டு அதுக்குள்ளே நாங்கள் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த கிரிகைகள் எங்களை ஒரு காலம் மீட்காது. கிரிகைகள் செய்வதற்கு நாங்கள் அதற்காக படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்குறோம். அது கிரிகை வேண்டும், ஆனால் அந்த விசுவாசத்தை மிஞ்சிய கிரிகைகள் எங்களுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த விசுவாசத்தினாலே தான் இந்த கிருபை பெருகுகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது சொன்னால் அப்படி இல்லாவிட்டால் அது கூலி என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறதுன்னு சொன்னால் எப்படியாக நோவா அந்த இடத்துல அவன் செய்த காரியங்களால் எப்படியாக அந்த இரக்கம் பெற்றானோ அந்த இரக்கம்தான் அவன் அந்த இடத்துல அந்த இரக்கம் பெறுகிற காரியங்கள் அந்த இடத்துல மாறிப்போகும். ஆனால் கிருபை தேவனுடைய கிருபை ஒரு காலம் மாறாதுன்னு சொல்லி பார்க்குறோம். சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலங்கள் ராஜாக்களை பார்க்குற போது தேவன் சாலமோனுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சாலமோன் எப்படியாக இருந்தான்னு சொன்னால் அவன் ஞானியாக இருந்தான், அவன் எல்லாவற்றிலும் பெரிய நிலையில் இருந்தான். ஆனால் அவன் கடைசி காலத்தில் வருகிற போது அந்த கிருபை அந்த இரக்கம் அந்த இடத்துல இல்லாமல் போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. அவனுடைய சந்ததிக்கு தொடர முடியாதபடிக்கு அந்த இடத்துல தாவீதுடைய காரியங்களாலே சாலமோன் காக்கப்படுகிறதையும் சாலமோனுடைய காரியங்களாலே இந்த அவனுக்கு பின்வந்த ராஜ்யங்கள் பின்வந்த சந்ததிகள் அதில் இழந்து போகிறதையும் பார்க்கக்கூடிய தேவனுடைய கிருபையை இழந்து போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அப்படியாகத்தான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்தது நாங்கள் பார்க்கக்கூடிய. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்குற போது கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வந்த கிருபை எங்களை இந்த காலம் விட்டு விலகாது என்று சொன்னால் அந்த கிருபை எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வரைய சொன்னால் அதற்காகத்தான் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கோம், அதுக்காகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கோம், அதற்காகத்தான் எங்களை அவர் அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி அவருக்கு முன்னாக நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. எப்படியாக செய்கிற போதும் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை பார்ப்போம். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ரோமர் 11ஆம் வசனம். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியையினால் உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. இதை பார்க்குற போது கிருபையினால் உண்டாகி இருந்தால் கிரிகையினாலே உண்டாயிரான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்குற போது முன்னுக்கு வாசிக்கிற போது அந்த இடத்துல கர்த்தர்
உம்முடைய 3 வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினால் உண்டாயிராது. அப்படியல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியையினால் உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. இதில் நாங்கள் பார்க்குற போது இந்த இதே முன்னுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற போது இதில் வந்து எப்படியாக தேவன் ஒரு காரியத்தை அந்த இடத்துல விடுகிறாரோ, அந்த இடத்துல எப்படியாக அந்த இடத்துல இந்த பாகால்களுடைய காரியங்களில் எப்படியாக அழிக்கிற போது அந்த இடத்துல ஒரு பங்கை அவர்களுக்கு விட்டாரோ, அந்த இடத்துல பார்க்குறவோ கிரிகையினாலே உண்டாயிருந்தால் கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிருகையினாலே உண்டாயிரான்னு சொல்லி பார்க்குறோம். என்று சொன்னால் தேவனுடைய கிருபை அந்த இடத்துல இருக்கிற போது அந்த இடத்துல கிருபையினாலே உண்டாயிருந்தால், அதாவது அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் இப்படியாக இருந்தான்னு சொல்லி பார்த்தால் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பாடுபட்டு அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற திட்டம் அவருக்கு இருந்தது. அது கிருபையினாலே உண்டாடுறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் இந்த காரியத்திலே பார்க்குற போது அது கிருபையினால் உண்டாயிருந்தால் கிருபையினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே என்று சொல்லி பார்க்குறோம். அந்த கிருபை கிருபையாயிராது. கிறிஸ்து இந்த உலகத்தில் இந்த புதிய ஏற்பாடு, இது பழைய ஏற்பாட்டு காலத்தோட எங்களோட புதிய ஏற்பாட்டு காலத்துங்களை பார்க்குற போது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியம் எங்களுக்காக கிருபையினால் உண்டாகி இருந்தால் அது கிருபையாயிராது என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபையால் உண்டாகலை என்று சொன்னால் அந்த கிருபைக்குள்ளே நாங்கள் இழுக்காமல் நாங்கள் அந்த கிருபையை நாங்கள் அசட்டை பண்ணி நாங்கள் எங்களுடைய கிரிகைகளை செய்து கொண்டு போவோமா இருந்தால் அந்த கிருபை கிருபையாயிராது என்று சொல்லி பார்க்குறோம். கிருபை கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரிகையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராதுன்னு சொல்லி பார்க்குறோம். என்று சொன்னால் நாங்கள் இந்த காரியங்களில் கிருகை செய்தவர் இந்த இடத்துல யார் என்று பார்க்குற போது இயேசு கிறிஸ்து கிருகை தான் எங்களுக்கு என்று கிருபையாக இருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம் என்று அவர் செய்து முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டிலே இருந்த அந்த காரியங்கள் எல்லாவற்றை நிறைவேற்றும்படியாக எப்படியாக இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லா காரியங்களும் இந்த எப்படியாக மேன்மை பாராட்டினார்களோ, அந்த எபிரேய மக்கள் எப்படியாக மேன்மை பாராட்டினார்களோ அந்த காரியங்களில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததினாலே அந்த பழைய கிரிகைகள் எல்லாம் இல்லாமல் போன்னு சொல்லி அதை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியாக இருக்கிற போதும் இது கிருபையாயிராது. அப்படியோ வென்றால் கிரிகையானது கிரிகை அல்லவே என்று சொல்லி பார்க்குறோம். என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த இந்த கிரிகை அந்த கிரிகை எங்களுக்கு இந்த அதுக்கு மிஞ்சி நாங்களும் கிரிகை செய்ய வேண்டும்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல நிற்போமாக இருந்தால் இது விளங்கி கொடுவது கஷ்டமாக இருக்கும். கிருபையில் எப்படியாக குழப்புகிற காரியமாக இருக்கும். ஆனால் கிரிகை இயேசு கிறிஸ்து செய்து முடித்த கிரிகையை நாங்கள் திரும்பமாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் முன்னுக்கு போனோமாக இருந்தால் அந்த இடத்துல அந்த காரியம் கிரிகையாயிராது என்று சொல்லித்தான் பார்க்குறோம். இயேசு செய்து முடித்த கிரிகையை நாங்கள் மறுதளிக்கிறவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவ காலுக்கை போட்டு உழக்கிற காரியங்களாக இருக்கிறது, மீண்டும் சிறுவையில் அறையிற காரியங்களாகத்தான் இருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவ கிருபை எங்களை தாங்குகிற தேவனுடைய திட்டம், தேவனுடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறோன்னு சொல்லி பார்க்குற போது அந்த இடத்துல எங்களை தாங்குறதா இருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ரோமர் 5:15 வாசிப்போம். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்கிற போது எப்படியாக சொல்லி பார்க்குற போதும் ஆனாலும் மீறுதலினாலே வரும் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியெனில் ஒருவனுடைய மீறுதனாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் எங்கள் மேலும் பெருகி இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொன்னால் எப்படியாக ஆதாமினாலே எப்படியாக அந்த
கிருபை இழந்து போனானோ, எப்படியாக தேவன் வைத்த நிலையிலே இருந்து அவன் விழுந்து போனானோ, அந்த நிலையிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு வந்தவர் யார் என்று சொல்லி பார்க்குற போது ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகருக்கு அதிகமாய் பெருகி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் இந்த நாட்களில் எங்களுக்குள்ளேயும் பெருகி இருக்கிறது. இது ஒரு காலம் எங்களை விட்டு விலகாத இருக்கிறது. ஆனால் இரக்கம் என்கிறது பழைய ஏற்பாடு காலங்களில் எப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் சாலமோனை உதாரணமாக சொன்னேன். அதேபோல் ஒவ்வொரு ராஜாக்களையும் பார்க்குற போது அவர்கள் தேவனுக்குள்ளாய் நல்லாய் நடக்கிற போது அந்த இடத்திலே அவர் கிருபை இருந்தது, அதாவது இரக்கம் இருந்தது. பிறகு அவர்கள் மாறுகிற போது அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. ஆனால் இந்த நாட்களை நாங்கள் பார்க்குற போது எங்களுக்கு நிலவரமான ஆவியை தந்திருக்கிறார். நிலவரமான ஆவி எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்கிற அதை நாங்கள் விசுவாசித்து அவருடைய காரியங்கள் நாங்கள் நின்று தேவனுக்கு என்று சொல்லி என்னுமாய் நாங்கள் முன்னின்று அந்த காரியங்களை செய்கிற போது அந்த இடத்திலே தேவன் இன்னுமாய் அந்த கிருபை பெறுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. யோவான் 1:16-17. அவருடைய பரிபூரணத்தில் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஓகே, இதில் பார்க்குற போது எப்படியாக நாங்கள் இந்த கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி பார்க்குற போது அவருடைய பரிபூரணத்தில் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி பார்க்கக்கூடியது. இயேசு கிறிஸ்து பரிபூரணமாக அந்த காரியங்களை செய்து முடியாது. ஒப்புரவாக்குதலின் காரியங்களை குறித்து நாங்கள் யோவான்லேயே பின்பகுதியில் பார்க்குற போது சொல்லப்படுறது, இயேசு கிறிஸ்து எப்படியாக ஒப்புரவாக்குதலின் ஊழியம் செய்கிற போது அந்த இடத்துல பிதாவுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவையும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவையும் அந்த என்னுடைய தகப்பன் உங்களுடைய தகப்பன் என்று சொல்லியும் அப்படியாக சொல்கிற போது அந்த இடத்துல சகோதரங்கள் நாங்களும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து மந்திரத்தை பிள்ளையாக இருக்கிறார்னு சொல்லி அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்து அந்த இடத்துல பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உள்ள அந்த உறவிலே எங்களுக்கு செய்கிற போது அது கிருபையாக இருக்கிறன்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்படிங்கிறேன் நியாயப்பிரமாணம் மோசையினால் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிட்டுன்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னால் ஒரு பிள்ளை எப்படியாக இருக்கிறன்னு சொல்லி பார்க்குற போது நாங்கள் இப்படி தொடர்ந்து நிறைய காரியங்கள் இருக்கிறதா நேரங்கள் போய் கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் கடந்து செல்வோம். நீங்கள் தொடர்ந்து வீட்டவை வாசிக்கலாம். இது மற்ற ரோமர் 12ஆம் அதிகாரத்திலையும் நாங்கள் பார்க்கலாம். 12:3 பார்ப்போம். எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். இதிலே பார்க்குற போது எங்களுக்கு தேவன் எங்களுக்கு இந்த கிருபை இதுகளை குறித்து நாங்கள் பார்க்குற போது கூடுதலான பிரசங்கங்களை பார்க்குற போது கிருபை என்று எடுத்துக்கொண்டால் பழைய ஏற்பாட்டிலையும் கிருபை இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் கிருபை இருக்கிறதுன்னு சொல்லி பேசுகிற பிரசங்கங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த கிருபைகளை வைத்து எல்லாம் ஒன்றென்று சொல்லி நாங்கள் நினைக்காதபடிக்கு தேவன் எப்படியான நிலையிலே எந்த நிலையிலே கொடுத்தார்னு சொல்லி பார்க்குற போது எங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார்னு சொல்லி சேர்வது கேட்கக்கூடியவர்களாகவும் உணரக்கூடியவர்களாகவும் கிரகிக்கக்கூடியவர்கள நிலையில் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்குற போது அதை நாங்கள் முதலாவது உடனடியாக நாங்கள் அதை கிரகிக்கக்கூடியவர்களாகவும் அதை உணரக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். அதே நேரம் அதை குறித்து நாங்கள் எங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தெடுத்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக எண்ணக்கடவோம் என்று சொல்லி பார்க்கக்கூடிய அப்படியாக எங்களுடைய தெளிந்த புத்தி தெளிந்த காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற போது நாங்கள் எப்பொழுதும் தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எப்பொழுதும் நாங்கள் எண்ணி அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குற போதும் அப்படியான காரியத்தை தான் எப்படியாக தேவனுடைய ஆவியானவருடைய தூண்டுதல் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த விசுவாசிக்கிற காரியங்களை குறித்தும் 2 கொரிந்தியர் 4:13 பார்க்குற போதும் விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டபடியாக நாங்கள் வாசிப்போம். அது 248 பக்கத்தில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர்
எங்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எழுப்பி 4:13 உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குற போது அப்போஸ்தலர்களும் இந்த காரியத்தை விசுவாசித்தார். பவுல் அப்போஸ்தலரை பொறுத்தப்பட்ட நாங்கள் பார்க்குற போது அவர் வந்து இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவ இதுகளை கேட்டவர் அல்ல, ஆவியானவர் தான் அவரோடு பேசி அவரை விளங்கப்படுத்தி அந்த இடத்துல ஒவ்வொரு காரியங்களையும் அவருக்கு வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடாது. அந்த விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி அப்படியாக சங்கீதத்தில் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ நாங்களும் அந்த விசுவாசத்தினாலே ஆவியோடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எப்படியாக அந்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள்ளாய் பவுல் அப்போஸ்தலர் இந்த காரியங்களை பேசுகிறாரோ அதே போல் வந்து எங்களுக்கும் இந்த நாட்களிலே ஆவியானவர் தரப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானுடைய வழிநடத்தலோடு நாங்கள் இருக்கிற போது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு காரியங்களும் வந்து எங்களுக்கு அவர் விளங்கப்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்படியான அந்த ஈவு எப்படியாக வந்து இருக்கிறார்னு சொல்லி ஆதாமினாலே இழந்து போனதை இயேசு கிறிஸ்து எப்படியாக மீண்டும் வந்து எங்களுக்கு அந்த காரியத்தை செய்து முடித்தாரோ அப்படியாக வந்து தேவன் வந்து எப்பொழுதும் பார்க்குற போது எப்பொழுதும் வந்து நாங்கள் இந்த கெட்டகுமாரனுடைய கதையை இதிலே வாசிக்கிற போதும் அவர் எப்படியாக அந்த மோமியை சொல்கிற போதும் சொல்கிறார். தகப்பன் வந்து எப்படியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குற போது எப்பொழுதும் வந்து எங்களை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். போன மகன் எப்படியாய் திரும்பி வருவான், எப்படியாக வந்து மீண்டுமாய் வந்து தேவன் தன்னோடு வந்து ஐக்கியப்படுவான், எப்படியாக வந்து அவனை வந்து மீண்டுமாய் அந்த இடத்திலே வைப்பேன் என்று சொல்லி எப்படியாக அந்த குமாரனை குறித்து தகப்பனுக்கு இருக்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறதோ அந்த அன்பு எப்படியாய் நெருக்கி ஏவுகிறோ அதே போல் தான் தேவனானவர் எங்கள் மேலும் அப்படியான அன்பிலே இருக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு அளிக்க விரும்புகிறதால தான் அந்த இடத்துல வந்து தன்னுடைய சொந்த குமாரனும் பார்க்காதபடிக்கு அந்த இடத்துல வந்து எங்களுக்காக வந்து அவரையே கொடுத்து அந்த இடத்துல வந்து அப்படியா எங்களை வந்து தமக்கன்று ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் வந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் வர ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் எப்பொழுதும் வந்து தேவனுக்கென்று சொல்லி நாங்கள் அந்த கிருபையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழுகிற போது எப்படியாக வந்து அது வந்து இரக்கமாய் எப்படியாக கொடுக்கப்பட்டதோ அதுபோல் இல்லாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் வந்து கிருபையிலே வந்து எப்பொழுது நிறைந்தவர்களாக வாழுகிற போது அந்த இடத்திலே தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா காரியங்களையும் வந்து அந்த அன்பு பிரதிபலிக்கிற போது அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் அன்பில்லாதவன் எப்படியாக இருக்கிறான், பயப்படுகிறவன் எப்படியாக இருக்கிறான் வெளிப்படுத்தலில் பார்க்குற போது பயப்படுகிறவர்கள் அக்கினி கடலில் அடைவார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது போது பயப்படுகிறவர்களுடைய நிலை எப்படியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தால் அக்கினி கடலிலே பங்கடைகிறவர்களாக இருப்பார். நாங்கள் எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக தேவனுக்கு என்று சொல்லி நாங்கள் வாழுகிற போது அந்த இடத்துல எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் வீட்டை சென்று வாசிக்கிறோண்டா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-22 மட்டும் 1 யோவான் 4:18 அப்படியே அந்த வசனங்களும் இதோடு சேர்த்து நாங்கள் பார்க்கலாம். கடைசியாக நாங்கள் பார்ப்போம் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 6-7-8 வாசம். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர். இதில் பார்க்குற போது எங்களுக்காக தேவன் இந்த இடத்துல பார்க்குற போது எல்லாவற்றையும் எங்களுடைய பாதத்துக்கு கீழ்ப்படும் மனுபுத்திரனை வந்து எப்படியாக படைத்து அவனை வந்து எப்படியாக செய்கிற போது வந்து சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று சொல்லி பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தேவன் வந்து எல்லாவற்றையும் வந்து எங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனால் வந்து எங்களுடைய காரியங்கள் தேவனில் வச்சிருக்க விசுவாசத்தினாலே நாங்கள் கிருபையை கொண்டு நாங்கள் எப்படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படியாக அந்த ஈவங்களுக்கு கிடைத்தது ஈவன்கிற போது அந்த பரிசங்களுக்கு எப்படியாக கிடைத்தது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுக்கென்று செய்து தேவனுக்கென்று சொல்லி நாங்கள் அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக வாழுகிற போது எங்களுக்கு வர்ற எல்லா இன்னல்கள் இடைஞ்சல்கள் எல்லா காரியங்களும் இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் இந்த நாட்களில் எங்களை கவலைப்படுத்தி கொண்டிருக்கலாம், வியாதிகள் கவலைப்படுத்தி கொண்டிருக்கலாம், அது நேரம் வந்து வேதனைகள் வெளியிலேருந்து வருகிற ஒவ்வொரு செய்திகள் எங்களை கவலைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கவலைகளுக்குரிய காரியங்களாக இருக்கும். ஆனாலும் எல்லா இடத்துலையும் நாங்கள் தேவன் எங்களுக்கு தந்த இந்த கிருபையை நாங்கள் எப்பொழுது நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை
இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற இந்த வாழ்க்கையில் வந்து இன்னுமாக நாங்கள் அவருக்குள்ளாய் கீழ்ப்படிந்து அவருடைய வாழ்க்கையிலே எப்படியாக இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலாலே எப்படியாக எங்களுக்கு அந்த கிருபை வந்ததோ என்று சொன்னால் ஆதாமுடைய மீறுதல் வந்து அந்த இடத்துல கிருபையை இழக்கப்படினது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த கிருபையை நாங்கள் அசட்டை பண்ணாதவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடித்து நடக்கிற போது அந்த இடத்துல வந்து தேவனுடைய கிருபையை நாங்கள் மற்றவர்கள் பெரிதாக வாழுகிறார்கள், மற்றவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல தாழ்மைப்பட்டிருக்கிறோம் அப்படியான நிலைகளை எல்லாம் மறந்து நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த இதை நாங்கள் முன்வைத்து நாங்கள் ஓடுகிற போது இந்த கிருபை எங்களை எப்பொழுதும் தாங்கிறதா இருக்கிறது. ஆமேன்.